நமஸ்தே. விசாரத் பூர்வாது டிப்னி இப்போ பார்க்கலாம். சரவணா கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன். सोशल मीडिया में हिंदी அப்படிங்கிற टिप्पणी। पहले जब सोशल मीडिया का अवतार हुआ, जब ज़्यादातर लोग अंग्रेजी भाषा का ही प्रयोग करते थे। ஸ்டார்டிங் டைமில் சோஷியல் மீடியா உருவான காலகட்டத்தில் அதிகமான மக்கள் அங்கிரேஜி பாஷா ஆங்கில மொழியை பிரயோக்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க। ஜப் ஹிந்தி இன்புட் கி சுவிதா ஹுவா, ஹிந்தியில் கீபோர்டு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம், பட்டன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், இன்புட் ஆனதுக்கப்புறம் லோக் ஹிந்தி கா பிரயோக் கர்னே லகே, அதுக்கப்புறம் ஹிந்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க। விபின்ன கம்பெனியோं का विज्ञापन हिंदी में है, விதவிதமான கம்பெனிகளோட விளம்பரங்கள் எல்லாமே ஹிந்தியில் வர ஆரம்பிச்சிச்சு। मीडिया में हिंदी का उपयोग करने वाले की संख्या बढ़ती जा रही है। மீடியா, சோஷியல் மீடியா மற்ற இடங்கள்லையும் ஹிந்தியோட உபயோகம், ஹிந்தியை யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக ஆகிக்கிட்டே இருந்தாங்க। आज 14.3 करोड़ लोग सोशल मीडिया में हिंदी का इस्तेमाल कर रहे हैं। இன்றைக்கி 14.3 கரோடில் மக்கள் ஹிந்தியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாலேன்னு சொல்கிறாங்க। सोशल मीडिया के कारण आज लेखक और पाठकों के बीच की दूरी मिट गई। சோஷியல் மீடியாவால் தான் எழுத்தாளர்களுக்கும் அதை அவங்க எழுதுறத படிக்கிற நமக்கும் இருக்கிற தூரி மிட்டுகைன்னு சொல்கிறாங்க। இருக்கிற தூரினா இடைவெளி குறைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க। சாகித்யக்கார் இலக்கியவாதிகள் எல்லாம் வாட்ஸ்அப், யூடியூப், ட்விட்டர் पर अपना रचनाओं का பிரசார் கர் ரஹே ஹே। அவங்க ரைட்டருங்கெல்லாம் இந்த யூடியூப்பு, ட்விட்டரு, வாட்ஸ்அப் இதில் அவங்களோட ரச்சனைனா அவங்களோட படைப்புகளை அதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க। பாட்டக் பி அப்பனா விசார் பிரகட் கர் ரஹே ஹே, படிக்கிறவங்களாம் அவங்களோட எண்ணங்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில், நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்ட்டு। இஸ் தர சோஷியல் மீடியா கே காரன் ஹிந்தி கா விகாஸ் ஹுவா ஹே, இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்கள் இருக்க காரணத்தில் தான் ஹிந்தி நல்லா டெவலப் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க। ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்கம்மா।